ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CrackZ யூடியூப் சேனல். எல்லாருக்குமே ரொம்ப சாரி, ஒரு 2 வீக்ஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைலில் எப்படி இந்த மாதிரி பயோஸ் உங்களோட ப்ரொஃபைலில் டைப் பண்ணி செட் பண்ணுற சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்க இந்த மீன் இருக்குது பற்றி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பயோன்னு இருக்கும், மூணாவதில் பாருங்கள் பயோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 80 வேர்ட்ஸ் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். டைப் பண்ணிட்டு மேலே அந்த சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பயோ செட் ஆயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பயோ சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டில் பயோஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.